ரைட் ஓகே பாருங்க 2014 ஆண்டு கேள்வி பிள்ளைகள் கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் நிறைவேற்றுகையின் போது பைத்தன் பொருள் கோடலினால் இன்டர்பிரேட்டரால என்ன நடைபெறும் என்பதை விளக்குக. நீங்கள் அதில் ஈடுபடுத்திய மாறிகளின் வகைகளை குறிப்பிடல் வேண்டும். கேட்டு பிள்ளைகள் கீழே தரப்பட்டுள்ள பைத்தன் கூற்றுல இன்டர்பிரேட்டரால என்ன நடக்கும் என்ற பிள்ளைகள் கேட்டிருக்கு. அதுல முதலாவது பாருங்க பிள்ளைகள் எங்களுக்கு தந்திருக்காங்க எக்ஸமன் கனிமன் எக்ஸமன் இன்புட் இன்வெர்டட் கமா பிள்ளைகள் என்டர் நம்பர்னு சொல்லி தந்திருக்காங்க. என்டர் நம்பர் கிளியர் என்டர் நம்பர் ரைட். இப்ப இதை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் பிள்ளைகள், டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்ன நடக்குமோ நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பிள்ளைகள் தெளிவாக நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த லைன்ல எங்களுக்கு என்ன நடக்குது பிள்ளைகள், எங்களுக்கு என்ன ஸ்கிரீன்ல தெரியும், நாங்க என்ன செய்வோம், எல்லாத்தையும் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது எஸ்ஏ பாடலையோ சொல்லுங்க, என்ன சொல்லலாம்? என்டர் நம்பர் எனும் வாசகமானது பயனரின் திரையில் அச்சிடப்படும். கரெக்டோ? பின்னர் பயனர் ஒரு உரையை உள்ளீடு செய்வதற்காக இது வேண்டுதல் செய்யும் அல்லது வேண்டி நிற்கும். ஒரு யூசர் இன்புட்டை கேட்கிற மாதிரி கொடுக்கணுமா இல்லையா? பாருங்க, என்டர் நம்பர் எனும் வாசகமானது திரையில் பயனரின் திரையில் காட்சிப்படுத்தப்படும் அல்லது அச்சிடப்படும். மேலும் பயனர் ஓர் உள்ளீட்டு உரையை வழங்கும் வரைக்கும் இது வேண்டி நிற்கும் அல்ல உள்ளீட்டு உரையை வேண்டி நிற்கும். ரைட். பயனர் குறித்த பெருமானத்தை உள்ளீடு செய்ததும் அது எக்ஸ் எனும் மாறியில் சேமிக்கப்படும். டேட்டா டைப்பை சொல்லியிருக்கான் பிள்ளைகள். எக்ஸ் எனும் மாறியின் தரவு வகை என்னவா இருக்கும்? எனிபடி? எக்ஸ்ங்கிற வேரியபிள் டைப் என்னவா இருக்கும்? எக்ஸ் டைப் யாரா இருக்கும் பிள்ளைகள்? ஸ்ட்ரிங். வெரி குட். நாங்க இன்டிஜர் என்று சொல்லணும்ன்ற பிள்ளைகள் முன்னுக்கு நான் யாரை போட்டிருக்கணும்? இன்ட் போட்டிருக்கணும். இங்க இன்ட் போடல. நாங்கள் டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணாடிய பிள்ளைகள் இயல்பான டைப் யாரு? ஸ்ட்ரிங். அப்ப நாங்க போடணும் பிள்ளைகள் ஆன்சர் என்டர் நம்பர் என்னும் வாசகமானது பயனரின் திரையில் காட்சிப்படுத்தப்படும். பயனர் ஒரு உள்ளீட்டு உரையை வேண்டி நிற்கும். பயனர் குறித்த உள்ளீட்டை வழங்கியதும் அது எக்ஸ் எனும் மாறியில் சேமிக்கப்படும். இது இன்டர்பிரேட்டர்ல நடக்கிற ஃபங்க்ஷன். இந்த எக்ஸ் எனும் மாறியின் தரவு வகை ஸ்ட்ரிங் ஆகும் என்று எழுதணும். சரியோ? எங்களுக்கு நாலாவதுல பிள்ளைகள் ஏ பாட்டுல முதலாவது நாலாவதுல ஏ பாட்டுல ரெண்டாவது பிள்ளைகள் எங்களுக்கு இன் ஃபைல் என்ற ஒரு வேரியபிள் எடுத்திருக்காங்க. இன் ஃபைல் சமன் ஓபன் மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி கமா ஆர். சொல்லுங்க பிள்ளைகள், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா? இதை நாங்க எப்படி சொல்றோம் பிள்ளைகள்? இந்த செய்நிரல் நிறையானது அல்லது வரியானது மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி எனும் கோப்பை வாசிக்கிறது. கரெக்டா? அல்லது மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி எனும் கோப்பை எழுதுவதற்காக வாசிப்பதற்காக திறக்கிறது. கரெக்டா பிள்ளைகள்? அல்ல ஒரு பிள்ளை எழுதலாம், இது மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி எனும் கோப்பை திறக்கிறது, ஓபன் செய்கிறது. பின்னர் மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி எனும் கோப்பானது இன் ஃபைல் எனும் மாறிக்கு மாற்றப்படுகிறது. கரெக்டா பிள்ளைகள்? அல்லது மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி எனும் கோப்பானது இன் ஃபைல் எனும் கோப்புடன் இணைக்கப்படுகிறது. சொல்ல முடியுமா இல்லையா? இன் ஃபைல் எனும் மாறியில் சேமிக்கப்படுகிறது. பின்னர் இன்ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி எனும் கோப்பில் உள்ள உள்ளடக்கங்களானது நாங்க ரெண்டையும் மென்ஷன் பண்ணா ஓகே பிள்ளைகள். எங்களுக்கு ஓபன் பண்றோம் ரீட் மோடுக்காக, அது எங்க ரெக்கார்ட் ஆகுது? இன்ஃபைல். ஸோ உங்களோட ஆன்சர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரெக்கார்ட் இந்த செய்நிரல் ஆனது மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி எனும் கோப்பினை வாசிப்பதற்காக திறக்கிறது. பின்னர் திறக்கப்பட்ட கோப்பானது இன்ஃபைல் எனும் மாறியுடன் சேமிக்கப்படுகிறது. சிம்பிள். ஓகே. இதுல தரவு வகை என்ன பிள்ளைகள்? ஃபைலிட தரவு வகையை நாங்க சொல்லுவோம் தம்பி. டேட்டா டைப் எங்களுக்கு ஆப்ஜெக்ட் என்று சொல்லுவோம். யாருமே? ஆப்ஜெக்ட். கிளியர்.
லைக் எங்களுக்கு எந்த ஃபைலை நாங்க கனெக்ட் பண்ணாலும் ஃபைல்ஸோட சம்பந்தப்பட்ட ஆப்ஜெக்ட் நாங்க சொல்லுவோம் என்னன்னு டேட்டா டைப் எல்லாம் ஆப்ஜெக்ட் டைப். மூன்றாவது கொஸ்டின் பிளேல எங்களுக்கு ஏ சமன் இன்வெர்டட் கமாக்குள்ள ஏ கமா பி கமா சி டாட் ஸ்பிளிட் டாட் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் பிள்ளைகள். ஸ்பிளிட் பிரக்கெட்டுக்குள்ள இன்வெர்டட் கமாக்குள்ள கமா போட்டிருக்கேன் தம்பி. ஸ்பிளிட் பண்ணா என்ன நடக்கும் பிள்ளைகள்? ஸ்பிளிட் பண்ணா என்ன நடக்கும் சொல்லுங்க. குறித்த ஸ்ட்ரிங் ஆனது பிரிக்கப்பட்டு லிஸ்டுக்கு மாற்றப்படுமா இல்லையா? ரைட். அப்ப நாங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஏ கமா பி கமா சி எனும் ஸ்ட்ரிங் ஆனது கமா எனும் குறியீட்டினூடாக பிரிக்கப்பட்டு அது பட்டியலுக்கு மாற்றப்படுகிறது. பின்னர் மாற்றப்பட்ட பெருமானமானது ஏ எனும் மாறினுள் சேமிக்கப்படுகிறது. கரெக்டா? நிமன் ஏ கமா பி கமா சி டாட் ஸ்பிளிட்னா இந்த ஸ்ட்ரிங்கை நாங்க ஸ்பிளிட் பண்றோம். அப்ப எங்களுக்கு வார ஆன்சர் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? ஏ வரப்போது பிள்ளைகள். இந்த ஸ்ட்ரிங் எங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் போது சொல்லுங்க மேன், கன்வெர்ட் ஆகும் போது பிள்ளைகள் கமாவாலான ஸ்பிளிட் ஆகுது. அப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்பிளிட் நடக்கும், இந்த இடத்துல ஒரு ஸ்பிளிட் நடக்கும் இல்லையா? கமா பி அங்காலோட ஸ்பிளிட் நடந்த பிள்ளைகள் சி இப்படித்தானே வரப்போது. சோ நாங்க சொல்லணும் இது ஏ கமா பி கமா சி எனும் ஸ்ட்ரிங்கினை கமா எனும் வரி உருவினூடாக வேறுபடுத்துகிறது. பின்னர் அல்லது வேறுபடுத்தி பட்டியலுக்கு மாற்றுகிறது. பின்னர் இந்த பட்டியலானது ஏ எனும் தரவு ஏ எனும் மாறிக்கு சேமிக்கப்படுகிறது. சிம்பிள். இத டேட்டா டைப் யார் தம்பி? ஏட டேட்டா டைப் யார் தம்பி? ஸ்ட்ரிங். வெரி குட். கடும் ஒரு ஆன்சர் இல்லையா ஸ்ட்ரிங்ன்றது? ஏவாப்பா நாங்க படிச்சிருக்கோம் ஏங்கிறது ஸ்ட்ரிங் இல்ல, ஸ்பிளிட் பண்றோம். ஸ்பிளிட் பண்ண யாருக்கு கன்வெர்ட் ஆகுது? இப்பதானே சொன்னேன், லிஸ்டுக்கு. கவனம், யாருக்கு கன்வெர்ட் ஆகுது? லிஸ்டுக்கு. ஏபிசி தான் ஸ்ட்ரிங். கேட்டிருக்கு வேரியபிள் ஏ. வேரியபிள் ஏ இந்த பிள்ளைகள் டேட்டா டைப் யாருக்கு மாறும்? ஸ்ட்ரிங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணப்பட்டா லிஸ்டுக்கு மாற்றப்படும். டவுட் இருக்கும்? இவர் ஸ்ட்ரிங் டைப், இவர் ஆப்ஜெக்ட் டைப், இவர் லிஸ்ட் டைப். டவுட் இருக்கா பிள்ளைகள்? அடுத்த கேள்வி தம்பி எங்களுக்கு பி பார்ட்ல, நாலாவதுல பி பார்ட்ல தம்பி எங்களுக்கு முதலாவது கொஸ்டினா நேர் எண் காரணியம் ஃபேக்டோரியல் ஆஃப் n is equal to n into n minus 1 into n minus 2 okay into dot அங்கால 3 into 2 into 1 என வரையறுக்கப்படும். இந்த ஃபேக்டோரியல் என்ற அப்படிகள் காரணி. இந்த காரணி உங்களுக்கு தெரிந்தானே தம்பி? காரணி மேட்ச்ல படிச்சிருப்பீங்க. இப்ப 4 காரணி என்ற அப்படிகள் என்ன அர்த்தம்? 4 காரணி என்றா 4 தர 3 தர 2 தர 1. இதனால வாரது யாரும் உங்களுக்கு 4 ஃபேக்டோரியல். இப்ப 3 ஃபேக்டோரியல் யார் அப்படிகள்? 3 தர 2 தர 1. இப்ப 5 ஃபேக்டோரியல் யார் அப்படிகள் சொல்லுங்க. 5க்கு முதல் வார பிரமாணங்கள் 5 தர 4 தர 3 தர 2 தர 1. டவுட் இருக்கா? இதான் எங்களுக்கு யார் தம்பி? ஃபேக்டோரியல். காரணியம் என்னன்னு தெரிந்தானே உங்களுக்கு? ரைட். இப்ப கவனிங்கோ, கேட்ட கேள்வி பிள்ளைகள் இந்த காரணி கணிக்கிறது தான். ரைட். நீல முதலாவது பாட் பிள்ளைகளுக்கு தரப்பட்ட நேர் நிறையன் இன் காரணியத்தை பாய்ச்சற்கோட்டு வரைபடத்தை பாவித்து வெளியிடுவதற்குரிய நெறிமுறையை முன்வைக்க. அப்ப காரணியை காண்றதுக்கான ஃப்ளோ சார்ட் பிள்ளைகள் ட்ரோ பண்ணி சொல்லியிருக்கான். நம்பர் என்ன? அப்ப என்னென்ற காரணியை நாங்க காணணும். எஸ் சொன்னோம். இங்க பாருங்க, நாங்க எப்படி போடலாம்? ஆரம்பத்துல ஸ்டார்ட் வரப்போ பிள்ளைகள் முதலாவது நாங்க ஒரு நம்பரை ரைட் பண்ணணும். என்ன 3 தான் தம்பி? 3 காரணியங்களுக்கு 3 தர 2 தர 1. அப்ப ஆரம்பத்துல நம்பர் 1 நாங்க ரீட் பண்ணணுமா இல்லையா? இப்ப யூசர் இன்புட்ண்டா அதுக்கான சைன் யார் தம்பி? அதுக்கான சிம்பிள் வந்து பிள்ளைகள் திஸ் ஒன். ஓகே, நாங்க போடுவோம் பாருங்க. read an integer யாருன்னு வந்திருக்காங்க பிள்ளைங்களுக்கு? n. nங்கிற ஒரு நம்பர் பிள்ளைகள்
வாசிக்க. அதுல நாங்க சிம்பிளா போறோம் அப்படிகள் இப்படியும் போடலாம். எப்படி enter a value for யாருக்கு எண்ணுக்கு தமிழ்ல எழுதுங்க நீங்க பிரச்சனை இல்ல. எண்ணிற்கான ஒரு பெறுமதியை உள்ளீடு செய்ய சிம்பிள். ஓகேவா? தமிழ்ங்களுக்கு தமிழ்ல எழுதணும்ன்றாக்க என்ன எழுதலாம்? எண்ணிற்கான ஒரு பெறுமதியை வாசிக்க, அது எண்ணிற்கு ஒரு பெறுமதியை உள்ளீடு செய்தல் எழுதலாமா இல்லையா? எழுதலாம். தம்பி நல்லா கவனிங்கடா. நான் இப்ப ஃபேக்டோரியலுக்கு மகன் 3 என்ன பண்ணணும் எங்க தம்பி. ஓகே, நம்பருக்கு 3 என்ன பண்ணா ஃபேக்டோரியல் எப்படி மகன் கால்குலேட் ஆகணும் தம்பி? 3 வரப்போதும் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் 2 எடுத்த டைம்ல 2 பெருக்கணும். அதுக்கப்புறம் 1 எடுத்து தம்பி 1 பெருக்கணும். 1 வரக்குள்ள ப்ராசஸ் நின்று பிள்ளைங்களுக்கு 2 6 6 தர உண்டு யாரை காட்டணும்? 6 காட்டணும். எஸ் சொன்னோம். அப்ப ஆரம்பத்துல ஸ்டார்ட்ல தம்பி எங்களுக்கு ஃபேக்டோரியலை கால்குலேட் பண்றதுக்காக நான் ஒரு வேரியபிள் ஒன்று எடுக்க பாருங்க. ஃபேக்ட் எடுக்கணும். யார் தம்பி? ஃபேக்டோரியலுக்கு ஃபேக்ட் எடுக்கனா ஃபேக்டோரியல் ஆரம்பத்துல யார் அசைன் பண்ணுவோம் தம்பி? நாங்க த லாஸ்ட் வேல்யூ யார் அப்படிகள் என்ன கொடுக்க. ஓகேவாடா? டவுட் இருக்கா முடிஞ்ச பார். என்ன பாஸ் பண்ணிக்கணும் என்னண்டா ஃபேக்டோரியலுக்கு ஆரம்ப பெருமானி யார் தம்பி? 3. எது வரைக்கும் எங்களுக்கு லூப் பந்து பிள்ளைகள் கால்குலேட் ஆகணும் வரமன் ஐடியாவை பாருங்களா. என்னைக்கு நான் யாரை பாஸ் பண்ணேன்? 3. இப்ப லூப்ல இருக்க அப்புறம் இந்த நம்பர் 1 விட பெருசா இருக்கான்னு பார்க்க போறோம். ஓகே, பெருசா இருந்தா நாங்கள் ஃபேக்டோரியல் பிள்ளைகள் கால்குலேட் பண்ணா ஒன்னொன்னு கழிச்சு தான் வரணும் 1 வரைக்கும். சோ 1 விட பெருசா இருக்குமெண்டா எண்ணிட்ட பெருமானத்தை 1 கழிச்சு மாத்த போறோம். ரைட்டா? 3 இருந்தா யார் அப்டேட் ஆகும்? இப்ப அத லூப்ல வந்து நாங்க திரும்ப கேட்க போறோம் இந்த இடத்துக்கு. கிளியர்? ஓகே சார். ரைட். இங்க பாருங்க, நான் கேட்க முடியல ஆரம்பத்துல கேட்க பாருங்க. இஃப் நிபந்தனையா இங்க பாருங்க, இங்க பாருங்க கேட்கன் இஃப் அல்லது இஸ் இஷ்யூ இல்ல. யாருங்க இந்த நம்பர் பெரிதாக இருக்கா யாரை விட கேட்கணும் தம்பி? 1 விட பெரிதாக இருக்கான்னு கேட்கணும். 1 விட பெரிதண்டா சொல்லுங்க எண் வந்து பெரிதாக இருக்கா 1 விட பெரிதண்டா பிள்ளைகள் இன்னும் கால்குலேஷன் நடக்கணும் இல்லையோ? அப்ப 1 விட பெரிதென்றால் எஸ் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து முதலாவது யாரை நாங்க ரெடியூஸ் பண்ண போறோம் பிள்ளைகள்? 3 கால்குலேட் ஆயிட்டுலா. இப்ப நாங்க யாரால பெருக்கணும்? 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கணும் பிள்ளைகள் எண்ணிண்ட பெருமானத்தை கழிக்கணுமா இல்லையா? ரைட். அப்ப போறோம் பாருங்க, n சமன் n - 1. ஓகேவாடா? அப்ப 3 தம்பி 3ல இருந்து கொஸ்டின் மார்க் கொண்டு விடுமா? 3ல இருந்து 1 கழிச்சு இப்ப பெருமானம் எத்தனை? 2. இப்ப 2க்கான காரணத்தை கணிப்போமா? எப்படி தம்பி எங்களுக்கு சொல்லுங்க. மேல போட்ட இதே ப்ராசஸ் ஃபேக்டோரியல் சமன் இருக்கிற ஃபேக்டோரியலோட ஆரம்பத்துல ஃபேக்டோரியல் எங்களுக்கு யார் அசைன் பண்ணோம்? இன்புட் பண்ண நம்பரையே கொடுத்துட்டோம். கரெக்டா? இப்ப 3 யாரால பெருக்கணும்? நாங்க அப்டேட் பண்ண நம்பரால பெருக்கணும். ஃபேக்டோரியல் இன்னும் நம்பர் ரைட். ஓப்ப அப்ப ஆரம்பத்துல ஃபேக்டோரியல் 3 இருந்தது. 1 விட 3 பெருசாண்டு கேட்கும். பெருசாண்ட பிள்ளைகள் 3ல இருந்து 1 கழிச்சா பெருமானம் எத்தனை? 2. இப்ப ஃபேக்டோரியல் மாறுது. ஆல்ரெடி இருக்கிற ஃபேக்டோரியல் 3ஐயும் இப்ப கழிச்ச பெருமானம் 2ஐயும் பெருக்கி மாறும். ரைட்டோ? இப்ப லூப்ல கொண்டதுக்கு அப்புறம் பிள்ளைகள் பாருங்க, லூப்ல கொண்டதுக்கு அப்புறம் இங்க ஓகேவா? இப்ப லூப் வந்து கேட்கும் 1 விட நம்பர் பெருசா நம்பர் இந்த பெருமானம் இப்ப எத்தனை? 2. 1 விட 2 பெருசு தானே? எஸ். நம்பர் எப்படி அப்டேட் ஆகுது? நம்பர்ல இருந்து 1 கழிக்குது. 2ல 1 போனா எத்தனை பிள்ளைகள்? 1. ஃபேக்டோரியல் எப்படி மாறுதுண்டா ஆல்ரெடி கணிக்கப்பட்ட 3 தர 6ஓட இப்ப யார மல்டிப்ளை பண்ண போதும்? என்ன எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? 1. இப்ப லூப் மேல வந்து கேட்கும் 1 விட 1 பெருசா? இல்லண்டக்குள்ள நோண்டா பிள்ளைகள். இப்ப யார பிரிண்ட் பண்ண? சரி சொல்லுங்க. டிஸ்பிளே பண்ணு. யார பிள்ளைகள்? ஃபேக்ட். வெரி குட். ஃபேக்ட். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்டாப் பண்ண. சரி, சிம்பிள் கொஸ்டின் இல்லையா? பெருசாலாம் யோசிச்சீங்க அப்புறம் குயிக் அண்ட் பிளே எல்லாம் ஐடியா வந்து செய்ய தொடங்கிடணும். ரைட்டா?
ஓ சார். இது என்ன காரணம் எல்லாம் கேட்டிருக்காங்க. நாங்க மெத்ஸ் படிக்கலையே. மெத்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐடியா தந்து தான் இருக்கேன் மேலுக்கு. ஃப்ளோசார்ட் கல்வி லேசி பிள்ளைகள். ஆரம்பத்துல நாங்க பார்த்த 11ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு தான் லேசி. 13 கஷ்டம். 13ஆம் ஆண்டு லேசா இல்லையா? ஓம் சார். அந்த 13 பார்க்கும்போது 14 இன்னும் லேசா இருக்கா இல்லையா? ஓ சார். அழகா தைரியமா செய்யலாமா நீங்க? யோசிக்க தேவையில்ல. இப்ப பி பார்ட் தந்திருக்கான் பிள்ளைகள். பி பார்ட் தந்திருக்கான். இந்த பாட்செட் கோட்டுப்படத்தை அமுல்படுத்த பொருத்தமான பைத்தன் தொழிற்பாட்டை ஃபங்க்ஷனை எழுத வேண்டாம் சொல்லியிருக்கான். பைத்தன் ஃபங்க்ஷன் எழுதட்டுமாமா? இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கானது எழுதுவோமா? ஓகே சார். தம்பி ஃபங்க்ஷன்டா யார்ல ஸ்டார்ட் பண்ணணும் பிள்ளைகள்? டெஃப். டெஃப். தொழிற்பாடு என்ற சார்பு. சார்புண்டா பிள்ளைகள் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் என்று சொன்னாலே நாங்க டெஃப் போட்டு தமிழில் கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் பிள்ளைங்கிட்டோ. ஓம் சார். இப்ப எங்கட சார்புக்கு நாங்க என்ன பேர் எப்போம்? ஃபேக்டோரியல் எப்போமா? ஓகே. ரைட், ஃபேக்டோரியல். கோலோன் டன். முதலாவது பிள்ளைகள் இன்புட் ஒன்று கேக்குது. நம்பர் தானே இன்புட் பண்ண போறோம். ஸோ என் சமன் இன்ட் இன்புட் பிராக்கெட்ல பிள்ளைகள் கேட்க பாருங்க. என்டர் நம்பர். என்டர் நம்பர் கேட்கும். ஓகேவாடா? ஓகே சார். ரைட். அதுக்கு அடுத்து பிள்ளைகள் ஃபேக்ட் அண்ட் ஒரு வேரியபிள் இருக்கு. ஃபேக்ட்டுக்கு யாரை பாஸ் பண்றோம்? நம்பர். என்ன? எஸ். இப்ப இது எங்களுக்கு லூப் என்ன? லூப் பண்ண நாங்க யாரை ஸ்டார்ட் பண்ணும்? வைல். லூப் யாருமா? வைல். சொல்லுங்க. வைல் லூப் நாங்க தொடங்குறோம். வைல் வைல் பிராக்கெட்டுக்குள்ள பிள்ளைகள் இந்த நம்பர் பெரிதாக இருக்கா ஒன்றை விடாண்டு கேட்க. எஸ் அண்டா கோலனுக்கு உள்ளுக்கு வரப்போது இல்லையா? ட்ரூ அண்டா. எஸ் பார்ட் என்ன நடக்குது பிள்ளைகள்? n சமன் n minus 1. Then factorial எப்படி calculate ஆகுது? Fact is equal to fact into n. The previous values of fact into n. இப்ப லூப் மேல போயிட்டு பிள்ளைகள் அப்படி அப்படியே செக் பண்ணுவார். while நின்றோன்னா whileக்கு நேரே வருமா இல்லையா? whileக்கு நேரே வருதுண்டா நோ பார்ட்டுக்கு போயிட்டு. நோ பார்ட்ல என்ன வரணும் பிள்ளைகள்? பிரிண்ட் பண்ணி என்னது? fact. டவுட் இருக்கா? அவ்வளவுதான். இது என்னடா கஷ்டம் இருக்கு? 15 மார்க்ஸ் சிம்பிளா எடுக்கலாம் இல்லையா? அவ்வளவுதான் கேள்வி. ஓம் சார். ப்ரோக்ராமிங் நாங்க பாக்குற செஞ்சு பார்க்கலாமான்னு சொல்லி வாய்ச்சு பாக்குற பிள்ளைகள் வாய்ச்சு பார்த்து விருப்பம் இல்லாட்டி செய்யறல அது கூட இருப்போம். ரைட்டா? நாங்க வாய்ச்சு பாக்குறதுல என்ன இருக்கு எங்களுக்கு? சரியாடா நான் சொல்றது? வாய்ச்சு பாக்குறது என்ன இருக்கு? இப்படியான கேள்விகள் வந்தா திரும்ப மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருந்து பலன் இல்லை தம்பி. வாசிச்சு பாக்குறது அப்படியான கேள்விகள் வரக்குள்ள செய்யலாமா இல்லையா? டிஃபிகல்ட்டா வந்து விட்டு போட்டு வர கேள்வி எடுக்குது. ஓ 15 மார்க்ஸுக்கான ஈஸியா? நான் செஞ்சு காட்டின பாருங்க. 3 வேரியபிள் அசைன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னது. நேர் நிறைய இதுங்களுக்கு இங்கால மார்க்ஸ் மொத்தம் எங்களுக்கு 15 மார்க்ஸ் தம்பி. அதுல மார்க்ஸ் அலோகேட் பண்ணிக்கான அப்படின்னா கீழே அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்களே ஒவ்வொரு கோடிங் லைன் இருக்குல்ல, அதுல 4ல ஏ சொல்ற பிள்ளைகள் print the string, enter a number on the screen and wait till user input பண்ணும் வரைக்கும் காத்திருக்குது. assign the user input to the variable x. அதுக்கு வந்து பிள்ளைகள் ஒட்டுமொத்தமா 2 marks. ஓகே. then செகண்டுக்கு open a file named myfile.txt to read data, right? assign the file to the variable infile. the infile variable type of object type. இதுக்கு எங்களுக்கு டோட்டலா பிள்ளைகள் 2 marks. அடுத்தது மூன்றாவது கேள்விக்கு பிள்ளைங்களுக்கு split the string a, b, c by the character comma and assign the output to the variable a. இதுக்கு எங்களுக்கு 2 marks. அப்ப 2 நாள் 6 marks போயிட்டு பிள்ளைகள். இன்னும் 9 marks இருக்கலோ. ஃப்ளோ சார்ட்டுக்கு 5 marks. அப்ப 6 5 11 marks. பைத்தன் கோடிங்க்கு 4 marks. அதுல போட்டுக்கான அப்படின்னா கரெக்ட் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் டெஃப் நாங்க போட்டோம்னா 1 marks. கரெக்ட் ரெப்பிட்டிஷன் லூப்பிங் ஒழுங்கா போட்டோம்னா 1 marks. கரெக்ட் அவுட்புட் ஒழுங்கா இருந்தா 1 marks. கரெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஃப்ளோ சார்ட் சரியா நாங்க இருந்தமாக இருந்தா இந்த ஃப்ளோ சார்ட்டை எக்ஸாக்டா நாங்க ஃப்ளோ சார்ட் மாதிரியே கோடிங்கள் இருந்தோம்னு சொன்னா அதுக்கு 1 marks. மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 4 marks. 4 மொத்தம் எங்களுக்கு 15 marks. எவ்வளவு சிம்பிளா எடுக்கலாம் பாருங்க.
வெரி சிம்பிளா எடுக்கலாம் பிள்ளைகள் மார்க்ஸை. நீங்க சும்மா பைத்தன் பாடுன்னு சொல்லி பயந்துடுறாங்களா? எஸ்ஏ ஈஸி. சில ஆண்டுகள் கடினம், சில ஆண்டுகள் ஈஸி. படிச்ச பிள்ளைக்கு லேசா தான் இருக்கும் இல்லையா? நான் என்கிட்ட படிச்ச எல்லா பிள்ளைக்கும் சொல்றது நான், நீ சூஸ் பண்ணு எக்ஸாம்ல சொல்றேன் நான். அந்த லேசா செய்யலாமேடா. ரைட், பின் பண்ணுவா போட. ஓகே சார். சரி பாருங்க, இப்ப 2015ஆம் ஆண்டு கேள்வி பிள்ளைகள். 15ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் வரல, எஸ்ஏ மட்டும் தான் இருக்கு. ஸ்ட்ரக்சர் வந்திருக்காடா இல்லையே? செக் பண்ணி பார்க்கணுமா? வரலே? இல்ல சார். ஓகே பாருங்க, ஸ்ட்ரக்சர் பிள்ளைகள் 4வதுல ஏ பார்ட். உயர்மட்ட செய்நிரல் மொழிகளை பயன்படுத்தும் போது தொகுப்பிகள் கம்பைலர்ஸ், பொருள் கோடலிகள் இன்டர்பிரிட்டர் ஏன் தேவை என விளக்குக. ஹை லெவல் லாங்குவேஜ் இருந்தும் எதுக்காக கம்பைலர், எதுக்காக இன்டர்பிரிட்டர் என்று கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? உயர்மட்ட மொழிகளானது மனிதனால் புரிந்து கொள்ளக்கூடியவை, ஆனால் கணினிகளின் கட்டமைப்பினால் இவற்றை நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது. கணினியால் புரிந்து கொள்ளக்கூடிய தாழ்மட்ட மொழிகளுக்கு உயர்மட்ட மொழிகளை மாற்றுவதற்காகவே தொகுப்பிகள் மற்றும் பொருள் கோடலிகள் போன்ற செய்நிரல் மொழி மாற்றிகள் பயன்படுத்தப்படுகின்றன அல்லது தேவைப்படுகின்றன. இப்படி எழுதுனா சரி. ஓகேவா? ஓகே சார். ரைட். பி பாட பாருங்களா, சின்ன கேள்வி. தவணை பரீட்சையில் மாணவர்கள் பெற்ற புள்ளிகளை பதிவு செய்வதற்காக பைத்தன் செய்நிரல் ஒன்றை எழுதுமாறு ஆசிரியர் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறார். எல்லா மாணவர்களும் ஒரே வகையான 3 வினாத்தாள்களுக்கு விடையளித்ததோடு அவர்கள் பெற்ற புள்ளிகள் அனைத்தும் 100ற்கு என்ற வகையில் முழு எண் பெருமானங்களில் வழங்கப்பட்டுள்ளன. இன்டிஜர் வேல்யூவாம். அனைத்து மாணவர்களையும் தனித்துவமான சுட்டெண்ணின் இண்டெக்ஸ் நம்பர் அடிப்படையில் அடையாளம் காண்பதோடு சுட்டெண்ணும் முழு எண் ஆகும். அப்ப இண்டெக்ஸ் நம்பரும் ஒரு இன்டிஜர் வேல்யூ. கீழே காட்டப்பட்டுள்ள முறையில் மாணவர்களின் புள்ளிகளை marks.txt எனும் பாடக்கோவையில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். எப்படி தந்திருக்காங்கடா சொல்லியிருக்காங்க, டெக்ஸ்ட் ஃபைல்ல நாங்க ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஆர்டர் பிள்ளைகள் இப்படித்தான். இண்டெக்ஸ் நம்பர் 1. ஓகே, இது முதலாவது மாணவன் இண்டெக்ஸ் நம்பர், கமா முதலாவது மாணவன் மார்க்ஸ் 1. ஓகே, இப்போ மார்க் மாணவன் 1 சொல்லி எடுத்த பிள்ளைகள் அவன்கிட்ட முதலாவது மார்க்ஸ். அதே மாதிரி கமா ரெண்டாவது மார்க்ஸ் அவன்ட மார்க் முதலாவது மாணவன் ரெண்டாவது மார்க்ஸ், கமா மார்க் முதலாவது மாணவன் 3வது மார்க்ஸ். எக்ஸாம்பிள் தம்பி, இப்ப இண்டெக்ஸ் நம்பர் 5 இப்படி வரும். 5 கமா 2 மார்க்ஸ் 90 கமா 80 கமா 15 அல்லது 75. ஓகே, இங்க பாருங்க, அடுத்த நம்ம இண்டெக்ஸ் நம்பர் 5, 5வது மாணவன் முதலாவது மார்க்ஸ் 90, 2வது மார்க்ஸ் 80, 3வது மார்க்ஸ் 75. ஐடியா வந்துட்டா? ஓகேவாடா? ஓகே சார். ரைட். தென் அடுத்து பாருங்க அப்படி இல்லைங்களுக்கு அதே மாதிரி தந்திருக்காங்க. இண்டெக்ஸ் நம்பர் 2 அவருக்கான கோடிங் எம்எல்இ வச்சிருக்காங்க. நீங்க உங்களோட கையில வந்து புக் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இங்கு இண்டெக்ஸ் நம்பர் எக்ஸ் என்றா எக்ஸ் என்னும் மாணவனிட சுட்டன் எக்ஸ் சமன் உண்டா. அது மாதிரி மார்க்ஸுக்கு தந்திருக்காங்க பிள்ளைகள், பாத்துக்கோங்க. ரைட், சொல்றான் பாருங்க பிள்ளைகள். நாட் என்னடா, ஒரு நேரத்தில் 1 வீதம் விசைப்பலகினூடாக மாணவர்கள் சுட்டன்களும் புள்ளிகளும் உள்ளீடு செய்யப்படுவதோடு, அப்ப 3ஐயும் நாங்க ஒரே டைம்ல என்டர் பண்றோமா, ஒன்றன் பின் ஒன்றாக என்டர் பண்ணணுமா பிள்ளைகள்? ஒரு நேரத்தில் 1 வீதம் உண்டா, ஒன்றன் பின் ஒன்றாக. ஃபர்ஸ்ட்டுக்கு இண்டெக்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் மார்க் 1, அதுக்கப்புறம் மார்க் 2, அதுக்கப்புறம் மார்க் 3. ஒரு நேரத்தில் 1 வீதம் விசைப்பலகையினூடாக மாணவர்களின் சுட்டன்களும் புள்ளிகளும் உள்ளீடு செய்யப்படுவதோடு சுட்டனுக்கு பெருமானம் -1 உள்ளீடு செய்யும் போது செய்நிரல் முடிவுக்கு வரும். அப்ப லூப் யார்ல டிபெண்ட் பண்ணிருக்கு? இண்டெக்ஸ் நம்பர்ல. அப்ப இண்டெக்ஸ் நம்பருக்கு நாங்க -1 என்டர் பண்ணும் வரைக்கும் லூப் நடக்க போகுது. கரெக்டா? எஸ். பாச்சட் கோட்டு படம் ஒன்றை பயன்படுத்தி இந்த செய்நிரலுக்கான
ஒரு நெறிமுறையை முன்வைக்க எழுதுவோமா? ஓகே சார். கடும் லேசி யோசிக்க தேவையில்ல. இங்க பாருங்க, எங்களுக்கு முதல்ல பிள்ளைகள் பெருசா ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. நாங்கள் ஐடியா எடுப்போம். ஃபைல் ஒன்றை நாங்க ஓபன் பண்ணணும். கரெக்டா? ஃபைல் ஒன்றை நாங்க ஓ, ஓபன் செஞ்ச பிறகு பிள்ளைகள் அதுக்கப்புறம் நாங்க யூசர்கிட்ட இண்டெக்ஸ் நம்பர் என்டர் பண்ணி சொல்லணும். கரெக்ட்? அவர் இண்டெக்ஸ் நம்பர் என்டர் பண்ண பிறகு இண்டெக்ஸ் நம்பர் -1க்கு சமனாண்டு பார்க்கணும். சமனண்டா ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகணும், இல்லைன்னா தான் லூப் நடக்கணும். கரெக்டா? ஓ சார். இண்டெக்ஸ் நம்பர் -1க்கு சமன் இல்லையண்டா முதலாவது மார்க்ஸ் வாங்குவோம், ரெண்டாவது மார்க்ஸ் வாங்குவோம், மூன்றாவது மார்க்ஸ் வாங்குவோம், நாலாவது ஃபைல்ல ரீட் பண்ணுவோம், தென் மீண்டும் ஒரு இண்டெக்ஸ் நம்பர் ரீட் பண்ணி போட்டு லூப்பு கொண்டு வரணும்டா. சரி, ஓகேவா? ஓகேங்க சார். பாப்பமா? ஓம் சார். ரைட், இங்க பாருங்க, ஃப்ளோ சார்ட் தானே பிள்ளைகள், சிம்பிளா போடுவோம். ம். ரைட், ஸ்டார்ட் பண்றோம் பிள்ளைகள். பாருங்க, இது எங்களுடைய ஸ்டார்ட்டுக்கான குறியீடு. ஸ்டார்ட் பண்ணிய பிறகு முதலாவது பிள்ளைகள் நாங்க ஃபைல் ஒன்றை ரீட் பண்ண போறோம். ஃபைலை ரீட் பண்ற பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க பாருங்க, தவணை பரீட்சையில் மாணவர்கள் பெற்ற புள்ளிகளை பதிவு செய்வதற்காக செய்திகள் ஒன்று விருத்தியாக்கப்படுகிறது. எஸ், இதுல ஃபைல் ஒன்று பிள்ளைகள் ரீட் பண்ணித்தான் நாங்க வாசிக்க போறோம் இல்லையா? நோ, நாங்க மார்க்ஸை ரீட் பண்ணி போட்டு ஃபைலை ஸ்டோர் பண்ண போறோம். என்னடா? ஓ சார். ரைட், பிள்ளைகள் ஃபைலை வந்து ஓபன் செய்யறது இன்புட்டா, நாங்க உள்ளிட செய்யற இன்புட்டா அல்லது ப்ராசஸா? ஃபைலை ஓபன் பண்றது இன்புட் பிள்ளைகள். நாங்க இன்புட் பண்றோமா ஃபைல? நோ, நோ. அது ஃபைல் ஓபன் பண்ணுவது ப்ராசஸுக்காக பிள்ளைகள். சிஸ்டம் ப்ராசஸ் பண்றதுக்காக தானே ஃபைல் ஓபன் பண்ணுது. ஓம் சார். அப்ப நாங்க போடுவோம் பாருங்க, ஸ்டார்ட் பண்ண பிறகு பிளே பாக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க பிள்ளைகள். ஸ்டார்ட் பண்ண பிறகு நாங்க போட போறோம் என்னன்னு சொல்லுங்க. ஒரு கோப்பினை சொல்லுங்க, கோப்பினை திறத்தல். என்ன போடலாம்? ஓப்பன். ஒரு கோப்பினை திறத்தல். சிம்பிளா நாங்க இங்கிலீஷ்ல போட போறோம் என்ன பிள்ளைகள்? எப்படி போடலாம்? மேபி ஓபன் த ஃபைல். கோப்பினை திறங்க சொல்லலாமா இல்லையா? இப்போ ஃபைலை நாங்க திறந்துட்டோம். எதற்காக திறந்திருக்கோம் இல்லையாங்க? நாங்க என்ன பண்ண போற பெருமானத்தை இங்கதான் ஸ்டோர் பண்ண போறோம். கரெக்ட்? அப்ப அதுக்காக நாங்க ஃபைல் ஒன் பிள்ளைகள் திறந்திருக்கோம். ரெண்டாவது தம்பி, நாங்க இண்டெக்ஸ் நம்பரை ரீட் பண்ண போறோம் இல்லையா? இண்டெக்ஸ் நம்பர் ரீட் பண்ண போறோம். அப்ப நான் போடுறேன் பாருங்க உங்களுக்கு. இங்க பாருங்க, read the index போடுமா? read the index number. என்ன எடுப்போம்? வேரியபிள் ஷார்ட் நேம் bi, ஓகேவா? அல்லது சுட்டெண்ணை வாசிக்க, சிம்பிள். இப்ப சொல்லுமா, எங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பரை வாசிச்ச பிறகு நாங்க பார்க்கணும் இது -1 இருக்கான்னு பார்க்கத்தானே வேணும். -1 இருந்தா ப்ராசஸை ஸ்டாப் பண்ணணும், இல்லாட்டி நாங்க 3 பாட மார்க்ஸையும் வாங்கணும். இப்ப நாங்க செக் பண்ணி பார்ப்போம் பாருங்க பிள்ளைகள். செக் பண்ணி பார்ப்போம் பாருங்க. இஃப் அல்லது இஸ் போடலாம், இஷ்யூ இல்ல, அல்லது போடாமலும் விடுங்க, கொஸ்டின் மார்க்க போட்டு காட்டுங்க. இந்த ஐ வந்து 1க்கு சமனாண்டு கேட்கணும். ஓகேவாடா? 1க்கு சமனண்டா பிள்ளைகள் ஸ்டாப் பண்ணணுமா இல்லையா? சொல்லுங்க, 1க்கு சமனண்டா பிள்ளைகளடா வினாவுல -1 சொல்லிக்காங்களா? ரைட், -1. அப்ப i சமன் -1 கேட்கும். ஓகேவா? அப்ப -1 பிள்ளைகள் ப்ராசஸ் எங்களுக்கு நிக்கணுமா இல்லையா? எஸ்ண்டா ப்ராசஸ் நீக்க போது பிள்ளைகள். தம்பிங்க பார், ப்ராசஸ் நீக்கக்குள்ள நான் சொல்லியிருக்கேன், எந்த ஃபைலை நாங்க ஓபன் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணணுமா இல்லையா? பலகா ப்ராசஸ் போடுவோம் பாருங்க, க்ளோஸ் த ஃபைல். ப்ராசஸ் எங்களுக்கு யார் தம்பி? க்ளோஸ் த ஃபைல். ஓகே, ஃபைலை க்ளோஸ் பண்ணி போட்டோமா, இதோட எங்கட ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி விட்டோம்னா சரியாடா? ஸ்டாப் அல்லது எண்ட். ஓகேவா? இல்லண்டா சரியான இண்டெக்ஸ் நம்பர் ஒன்று வந்திருக்கு தானே, அப்ப நாங்க 3 பாடத்துக்கான மார்க்ஸ் கேட்க போறோம். ஓகேவா? இங்க பாருங்க, நான் போடுறேன். மார்க்ஸுக்கு வேரியபிள் தந்திருக்காங்களா பிள்ளைகள்? இல்லையே. அப்ப நாங்க எதுவும் போடலாம். நான் போறேன் பாருங்க, இன்புட்
marks. இன்புட் மார்க் 1 நான் பிராக்கெட்ல பிள்ளைகள் M1 என்று போடட்டா Okay, sir. ஓகே இன்புட் மார்க் 1 என்று போடுற பிள்ளைகள் நான் பிராக்கெட்ல வந்து M1 என்று போடுறேன்னா அதே மாதிரி 3 பாடம் மார்க்ஸ் நெக்ஸ்ட் யார் தம்பி எங்களுக்கு அடுத்தடுத்து தான் கேட்டிருக்கான் ஒரு லைன்ல போட்டுறப்படாது ரைட்டோ கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்கான் அடுத்தடுத்து உள்ளீடு செய்யப்பட வேண்டும் அப்ப நாங்க அடுத்தடுத்து தான் பிள்ளைகள் யாரை ட்ரா பண்ணணும் இன்புட்டுக்கான பாக்ஸை போறோம் பாருங்க நாங்க இன்புட் Marks. மார்க் 2 இது ரெண்டு எடுப்போம் M2 M2. அதுக்கப்புறம் தம்பி மூன்றாவது மார்க்ஸ் இன்புட் In Mark 3. மார்க் 3 இதை நாங்க என்ன எடுப்போம் பிள்ளைகள் M3 ஓகேவா M3. மார்க் 1 ஓகே மார்க் 2 ஓகே மார்க் 3 ஓகே இப்போ லாஸ்டா நாங்க இது மூன்றையும் பிள்ளைகள் ஃபைல்ல ஸ்டோர் பண்ணணும் ஃபைல்ல ஸ்டோர் பண்ணணும் என்ன ஒழுங்குல பிள்ளைகள் சொல்லுங்க என்ன ஒழுங்குல Index number. ரைட் இங்க பாருங்களா நாங்க ஃபைலுக்குள்ள பிள்ளைகள் எழுத போறோம்னா அது அவுட்புட்டா இல்லையா சார் ஃபைலுக்குள்ள எழுத போறோம்னா அவுட்புட் சோ அவுட்புட் என்ன பிள்ளைகள் போறோம் பாருங்க அந்த எழுதுவதற்காக நாங்க என்னென்னு காட்டுவோம் ஃபார்முலா இது ஃபைல் தானே ஃபைல் என்னதால யாரை போட்டு காட்டலாம் ரைட்டை போட்டு காட்டலாமா இல்லையா ஓர் என்ன பண்ணுங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இண்டெக்ஸ் வரணும் அதுக்கப்புறம் 3 பாடம் மார்க்ஸ் அப்ப ரைட் இண்டெக்ஸ் நம்பர் என்ன போட்டிருக்கோம் I கமா M1 கமா M2 கமா M3 2 5 ஓகேவா கொஞ்சம் இருங்களா ஓகே ரைட் I கமா M1 கமா M2 கமா M3 to 5 டவுட் இருக்கா It's not. 3 பாடம் மார்க்ஸ் நாங்க ரீட் பண்ணிட்டோம் தென் ஃபைல வந்து பிள்ளைகள் ஓபன் செய்யறோம் அதுக்கப்புறம் தம்பி மீண்டும் அடுத்த மார்க்ஸ் நாங்க இன்புட் பண்ண தானே வேணும் அப்ப ஒரு பிள்ளை இத கொண்டு வந்து எங்க கனெக்ட் பண்ண முடியும் இதோட கொண்டு வந்து எங்க கனெக்ட் பண்ணலாம் இங்க கனெக்ட் பண்ணலாமா இல்லையா Oh, sir. அல்லது அதே ஃபங்க்ஷனடா கீழே எழுதி காட்டலாமா இல்லையா மீண்டும் எழுந்தாங்க பிள்ளைகள் அங்க என்ன போட்டிருக்கோம் அதே மாதிரி read the சொல்லுங்க இண்டெக்ஸ் நம்பர் அங்க I என்று போட்ட மாதிரி இங்க யார் பிள்ளைகள் I அப்படின்டா இந்த ஃப்ளோ கொண்டு வந்து நாங்க எங்க கொடுத்தோம்னா சரி தம்பி நாங்க இந்த ஃப்ளோ கொண்டு வந்து இங்க கொடுத்தோம்னா சரி ஓகேவா இப்படி நாங்க கொடுக்க விருப்பம் இல்லைன்னா பிள்ளைகள் இதை ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து எங்க கனெக்ட் பண்ணும் இங்க கனெக்ட் பண்ணும் ஓகே டவுட் இருக்காம சார் அந்த ரைட்டுக்கு பதிலா அவுட்புட் போட்டா சரி வருமா அவுட்புட் போடலாம்டா ஆனா என்ன விஷயம் நாங்க ஃபைல்ல வந்து எழுதி வாசிக்கிறது தானே ஃபார்முலா யூஸ் பண்றது அப்ப அந்தந்த இடங்கள்ல அதுக்கு ஏற்ற மாதிரியான கீவேர்டு நாங்க யூஸ் பண்றது பெட்டர் ரைட்டோ இப்போ ஃபைல் எத்தனைக்கு நாங்க என்ன சொல்லியிருக்கோம் தம்பி ஓபன் பண்றோம் ரைட் அப்ப நாங்க ஃபார்முலா ஃபைல்ல எழுதுறேன்னு தானே சொல்லுவோம் நாங்க ஃபைல்ல அச்சிடுதுன்னு சொல்லுவோமா ஆனா எழுதலாம் பிரச்சனை இல்லை ரைட்டோ எழுதலாம் எழுதுனா பிள்ளைங்க எழுதலாம் ஆனா நாங்க இயன்ற வரைக்கும் ஃபார்முலா எழுத பார்ப்போம் சரியா சரி இப்ப அடுத்த கேள்வி கஷ்டமா இருக்கா இல்லையே சிம்பிள் இரண்டாவது முன்வைத்த பாச்சட் கோடு படத்தை அமுல்படுத்துவதற்கான ஒரு பைத்தன் செய்திரல் ஒன்றை எழுதுக ஓகே அதுல கொஸ்டின்ல மேலுக்கு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க கீழே காட்டப்பட்ட முறையில் மாணவர்களின் புள்ளிகளை மார்க்ஸ் டாட் txt எனும் பாடக்கோப்பில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அப்ப ரைட் பண்ண வேண்டிய ஃபைல் யாரு பிள்ளைங்களுக்கு இதுதான் ஓகேவாடா அப்ப நாங்க கோடிங் எழுதுவோமா ஃபர்ஸ்ட்டுக்கு தம்பி முதலாவது நடக்கிற ஃபங்க்ஷன் என்ன எங்களுக்கு ஃபைல ஓபன் பண்ண போறோம் அப்ப அதுக்கு நாங்க F1 எடுப்போமா ஃபைல ஓபன் பண்றதுக்கான கோடிங் நம்ம ஓபன்
பிரக்கேடுக்குள்ள பிள்ளைகள் ஃபைல் என்ன பேர் என்ன எங்களுக்கு marks.txt கமா என்ன மூடுக்காக பிள்ளைகள் ரைட் மூடுக்காக W. w இந்த இடப்பற்றாக்குறை வரப்போ போல நான் மற்ற மாக்கரால் எழுதுறேன்னா வெயிட் பண்ணுவோம் நாங்களுக்கு இதெல்லாம் போடணுமே கோடிங் எங்களுக்கு சின்ன லைன் தான் பிள்ளைகள் நான் சின்ன எழுதுறேன்னா இஷ்யூ ஒன்றுமே தனியா இருக்கும் ரைட் இங்க பாருங்க நான் இங்க போடுறேன் யா சொல்லுங்க இங்க பாருங்க எங்களுக்கு ஃபைல் ஓபன் பண்ணுவோம் பிள்ளைகள் எஃப் சமன் சொல்லுங்க மேன் ஓபன் ஃபைல் என்ன பேர் நம்ம marks.txt கமா ரைட் பண்றதுக்காக w மோட் ஓகேவா அடுத்த ஸ்டெப் யாரடா இண்டெக்ஸ் நம்பர் ரைட் பண்ணணும் கரெக்ட்டா ரைட் அப்ப இங்க பாருங்க i சமன் இல்லையா இன்புட் பிராக்கெட்ல சொல்லுங்க மேன் enter the index number இது எங்களுக்கு யூஸ் இன்புட் அடுத்து நாங்க என்ன கேட்போம் பிள்ளைகள் தம்பி இங்க பாரு எஸ் அண்டா ப்ராசஸ் நிக்கணும் என்ன எஸ் அண்டா ப்ராசஸ் நிக்கணும் இப்போ நாங்க வைட் தானே போட போறோம் லூப் பண்ணாம லூப் பண்ண யார போடுவோம் திரும்ப திரும்ப இன்புட் பண்ணணுமேடா அப்ப லூப் பண்ண யார போடுவோம்டா வைல் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க பிராக்டிகலா நாங்கள் வைல் அப்ளிகள் நிபந்தனை ட்ரூ ஆகினா கோலன் வச்ச அப்ளிகள் ஸ்டாப் பண்ணணும் என்ன கோலன் வச்சா ஸ்டாப் பண்ணணும் இந்த நிபந்தனை ட்ரூ வந்தா ஸ்டாப் பண்ணணும் ஆனா எங்களுக்கு லூப்புக்குள்ள ப்ராசஸ் நடக்கணும் அப்ப லூப்புக்குள்ள ப்ராசஸ் நடக்கணும்டா நிபந்தனை நெகட்டிவா மாத்தி அடிப்போமா எப்படி வைல் நான் கேட்கேன் ஐ வந்து நாட் ஈக்குவல் டு -1 கிளியர் -1க்கு சமன் இல்லையண்டா ப்ராசஸ் நடக்க போகுது சமன்டா ஸ்டாப் ஆக போகுது ஓகேவாடா விளங்கிட்டோ என்ன இந்த நொட் ஈக்குவல் போட்டுக்கோ பிள்ளைகள் ஈக்குவல் போட்டுன்னா எஸ் பாட்டுக்கு வந்துடும் ஸ்டாப் ஆயிரும் நோ பாட்டுக்கு ஒரே ப்ராசஸ் தான் எப்படி நடக்கும் திரும்ப லூப்புக்கு எடுத்துட்டு போவோம் அங்களுக்கு சொல்லுங்களேன் நோ பாட்டுல நாங்க எழுதுறோம் வைங்க பிரச்சனை இல்லை நோ பாட்டுல எழுதுறா மீண்டும் ஓட்டோவா மேலுக்கு வரும் அப்படிகள் வயலுக்குள்ள வாரதா மீண்டும் மீண்டும் எங்களுக்கு லூப் ஆக போகுது டவுட் இருக்கும் வயலுக்குள்ள எங்களுக்கு ப்ராசஸ் நடக்கணும்ங்கிறதால ஒன்று வந்தா எங்களுக்கு -1 வந்தா ஸ்டாப் ஆகுது அப்ப நான் கேட்கேன் -1 இல்லையாண்டு கேட்கேன் -1 இல்லைண்டா தான் நீங்க வரப்போ பிள்ளைகள் கீழுக்கு ஓகேவா அப்ப சொல்லுதம்பி எங்களுக்கு m1 சமன் சொல்லுங்க m1 சமன் int input அங்க நீங்க எழுதுங்களா ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் enter number 1 கிளியர் அதே மாதிரி m2 சமன் int input அதே போல வரப்போகுது அதே மாதிரி m3 சமன் int input அதே மாதிரி எங்களுக்கு வரப்போகுது டவுட் இருக்காம இல்ல சார் இப்போ ஃபைலுக்குள்ள பிள்ளைகள் நாங்க ரைட் பண்ண போறோம் என்ன ஃபைலுக்குள்ள ரைட் பண்ண போறோம் பிள்ளைகள் இந்த ஃபைலுக்குள்ள ரைட் பண்ண உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் நாங்க படிச்சிருக்கோம் ஸ்டார்ட்ல ரைட் பண்றதுக்காக ரைட் ஒரு மெத்தட் இருக்கு என்ன மெத்தட் ரைட் மெத்தட் அதுக்குள்ள எத்தனை பாராமீட்டர் எடுக்கும் பிள்ளைகள் ஒன்லி 1 பாராமீட்டர் ரைட் பண்ண போற ஒரு பரிமாணத்தை தான் பாஸ் பண்ணலாம் எஸ் ஒனோ கமா 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 பண்ணி மல்டிபிள் வேல்யூஸ் நாங்க என்டர் பண்ண முடியாது ஆனா எங்களோட நிர்பந்தம் நாங்கள் இண்டெக்ஸ் நம்பரை ரெக்கார்ட் பண்ண போறோம் அதுக்காங்கள மார்க்ஸ் 1 ரெக்கார்ட் பண்ண போறோம் அதுக்காங்கள மார்க்ஸ் 2 ரெக்கார்ட் பண்ண போறோம் அதுக்காங்கள மார்க்ஸ் 3 நாங்க ரெக்கார்ட் பண்ண போறோம் கிளியர் அப்ப எங்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் ஒன்று வந்ததால பிள்ளைகள் அதுலயுமே நாங்க படிச்சிருக்கோம் பிள்ளைகள் இன்புட் பண்ற டேட்டா யார்ல இருக்கணும் கண்டிப்பா 11 சொன்னா யார்ல இருக்கணும் பிள்ளைகள் என்ன டைப் ஸ்ட்ரிங் டைப் அப்ப நாங்க சிம்பிளா
இந்த மார்க்ஸ் 1 2 3 நாங்க என்டர் பண்றத இன்ட் எடுத்துடுவோமா? ஆம் சார். இப்ப பதியக்குள்ளே டைரக்டா யாருக்கு வரப்போ பிள்ளைகள்? பதியக்குள்ள டைரக்டா யாருக்கு வரப்போகுது? ஸ்ட்ரிங்குக்கு. இல்லாட்டி நாங்க இன்டிஜர் ரீட் பண்ற பிரச்சனை இல்ல, டேட்டாவை ஸ்ட்ரிங்குக்கு திரும்ப கன்வெர்ட் பண்ண வேண்டி வரப்போகுது, எங்களுக்கு வேலை கூட. ஆம் சார். அப்ப நாங்க சிம்பிளா பிள்ளையாண்டில நீங்க கன்வெர்ட் பண்ணணும், திரும்ப ஸ்ட்ரிங்கோட ஸ்ட்ரிங்கை தானே கூட்டலாம், சிக்கல் இருக்கு. அப்ப அதை விட நாங்க பெட்டர் இது பிள்ளைகள் எங்களுக்கு பெட்டர் ஸ்ட்ரிங்லயே ரீட் பண்றது. அப்ப எம் சமன் இன்புட் பிரக்கெட்ல நீங்க கேள்வியை கொடுங்க, இன்புட் பிரக்கெட்ல பிள்ளைகள் கேள்வியை கொடுங்க, இன்புட் பிரக்கெட்ல கேள்வியை கொடுங்க. யாருக்கு டவுட் இருக்கா? இல்ல சார். முடி இல்லையே தம்பி, ஓமண்ட ஓமண்டுங்கோ, திரும்ப கேட்டீங்கன்னா விளங்கப்படுத்த மாட்டேன். எனக்கு டவுட் இருந்தா கேளுங்க. லாஸ்ட் சான்ஸ் பிள்ளைகள், சொல்லுங்க. டவுட் இருக்காடா? இல்ல சார். இல்ல. சோ நாங்க இதை பிள்ளைகள் ஒரு ஸ்ட்ரிங்கோட ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவோமா? அப்ப அதுக்காக ஆம். நான் மேபி என்ன எடுப்போம்? ஸ்ட்ரிங்குக்கு எஸ் எடுப்போமா, அல்ல டிஎக்ஸ்டி எடுப்போமா? டிஎக்ஸ்டி. ஓகே, ம். டிஎக்ஸ்டி சமன் தம்பி எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இண்டெக்ஸ் நம்பர் வரப்போகுது. இண்டெக்ஸ் நம்பர் இன்டிஜர்லயோ தம்பி, ஆரம்பத்துல சி இன்டர்லயோ. அப்ப அதை நாங்க ஸ்ட்ரிங்குக்கு மாத்தணும். ஸ்ட்ரிங்குக்கு மாத்த என்ன கோடிங் எங்களுக்கு? எஸ்டிஆர் பிரக்கெட்ல யார் பிள்ளைகள்? ஐ இண்டெக்ஸ் நம்பர். ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கோட யார கூட்டணும் நாங்க? உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் வந்தா அதுக்கு பக்கத்துல யார் அட் ஆகணும்? கமா. ஆமா. சோ இன்வெர்டட் கமாக்குள்ள இப்ப கமா போறேன், ஓகேவா? அப்ப ஸ்ட்ரிங்குக்கு ஐ மாற்றப்பட்டு அது பக்கத்துல யார் சேரும் பிள்ளைகள்? கமா சேரும். ஆமா. பிளஸ் இப்ப யார் வரணும் எங்களுக்கு? முதலாவது மார்க்ஸ் பிளஸ் அதுக்கு பக்கத்துல கமா வரணும், ஓகேவா? பிளஸ் ரெண்டாவது மார்க்ஸ் யார் பிள்ளைகள்? M2. ரெண்டாவது மார்க்ஸ் M2. M2. தென் பிளஸ் அதுக்கு பக்கத்துல யார் வரணும் பிள்ளைகள்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பன் கரண்ட் போயிட்டா, பவர் கட். ஸ்கிரீன் வராதுடா, பவர் கட்றா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் காத்துங்களா, கரண்ட் வரட்டும். ஓகே சார். ஓகே சார். ஹலோ, சவுண்ட் கேட்காடா? ஹலோ, சவுண்ட் கேட்கா தம்பி? செக் பண்ணுங்க. ஹலோ, 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 சவுண்ட் கேட்காம? ஓம் சார். ஆம் சார்.
ஓகே ரைட். ஆம் சார். வேற ஆள் நம்மள ட்ரெயின்லாம் தெரியுதா? ஆம் சார். ஆம் சார். சரி கவனிங்க. அப்போ நாங்கள் ஸ்ட்ரிங்குக்கு பிள்ளைகள் கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையோ? பாருங்க, ஐஏ ஸ்ட்ரிங்குக்கு மாத்திரம் ப்ளஸ் மார்க்ஸ் 1 பிள்ளைகள் கமாவோட கூட்டுறோம், மார்க்ஸ் 2வையும் கமாவோட கூட்டுறோம். தென் நாங்கள் யாரை கூட்டுறோம் தம்பி? சொல்லுங்க. மார்க்ஸ் 2 கூட்டின மாதிரி மார்க்ஸ் 3. மார்க்ஸ் 3. Marks 3. ஸோ ப்ளஸ் மார்க்ஸ் 3 ப்ளஸ் கமா ப்ளஸ் நியூ லைனுக்கு வரணுமேடா. நியூ லைனுக்கு வரணும்னா Okay. யாரை போடணும் பிள்ளைகள்? ஸ்லாஷ். N. N. அடுத்த நாங்க ரீட் பண்ண போறது பிள்ளைகள் அடுத்த லைன் தான் வரணும். ஸ்லாஷ் n. ஓகேவா? ஆம் சார். ஆம் சார். பாருங்க, இடமில்ல பிள்ளைகள் இருக்கு. M2 பிளஸ் கமா பிளஸ் M3 பிளஸ் கமா பிளஸ் ஸ்லாஷ் n. இப்போ நாங்க ஃபைல ரைட் பண்றோம் F கூட பிள்ளைகள். அப்ப F குள்ள ரைட் பண்ண போறோம்டா F டாட் ரைட். TXT. பிராக்கெட்டுக்குள்ள யார் பிள்ளைகள்? TXT. குட். TXT. டவுட் இருக்கா? மீண்டும் இல்ல சார். அடுத்த யூசர் இன்புட் கேட்கணும் இல்லையோ? ஆ. ரைட். அடுத்த யூசர் இன்புட் கேட்கணும் பிள்ளைகள். நாங்கள் மீண்டும் இதே மாதிரி எழுதணும். எப்படி? I ஆம் சமன் சார். IE. int Int. input Bracket input. bracketல enter the Enter the number. Index. index number. ஓகே. இப்ப லூப் மேல போயிட்டு பிள்ளைகள் எங்களுக்கு ப்ராசஸ் நிக்கக்குள்ள சொல்லுங்க, ஃபைலை நாங்க க்ளோஸ் பண்ணணும் இல்லையோ? F. ஸோ எஃப் டாட் Close. க்ளோஸ் ஃபங்க்ஷன். ரெண்டும் செஞ்சா 15 மார்க்ஸ். இது கஷ்டமா? இல்ல சார். இல்ல என்னடா கஷ்டம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. இல்ல என்ன கஷ்டம் இருக்கு பிள்ளைகள்? சார் இதுக்கு பிரேக் போட்டு செய்யலாதா? எதுக்கு பிரேக் போட? வயலுக்கு ட்ரூ போட்டுட்டு அந்த கண்டிஷனை கொண்டு செய்யலாம் செய்யலாம். எப்படி? இன்புட் ஆரம்ப மேலுக்கு வைல் ட்ரூ. மேலுக்கு யாரு? வைல் ட்ரூ. உள்ளுக்குள்ள இண்டெக்ஸ் நம்பர் எழுதுவோம் இல்லையா? வயலுக்குள்ள திரும்ப செக் பண்ணி பார்ப்போம். மேலுக்கு வைல் ட்ரூ ஆയിരിக்கும். உள்ளுக்கு செக் பண்ணி பார்ப்போம். இஃப் இண்டெக்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு -1 இருந்தா பிரேக், இல்லாட்டி இன்ஃபினிட் டைம் உங்களுக்கு லூப் எடுக்கும். இஷ்யூஸ் இல்லை, செய்யலாம். ஓகே சார். ஓகே ஓகே, வெரி குட். என்னது 16 பாப்போமா? பதினாறாங்கள் பிள்ளைகள் என்கிட்ட இல்ல. ஐ மீன் பேப்பர் நான் பிரிண்ட் பண்ணல, இன்னும் பிரிண்ட் பண்ணி எடுக்க லேட் ஆயிடும். நான் வந்து ஸ்கிரீனை ஷேர் பண்ணேன் கொஸ்டனுக்கு. ஓகே. ரைட், பாருங்க எங்களுக்கு. பாடசாலை ஒன்றின் சிற்றுண்டிச்சாலை 10 வகையான வெவ்வேறு உணவுகளை விற்பனை செய்கிறது. இந்த உணவு வகைகள் அலுமாரி ஒன்றில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் அலுமாரி அருகில் நடந்தவாறே தமக்குரிய உணவு வகைகளை தெரிவு செய்து ஒரு தட்டில் வைக்கலாம். இந்த தட்டுக்கள் சிற்றுண்டிச்சாலையின் வாயிலில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மாணவன் உணவினை தெரிவு செய்த பின்பு பணம் செலுத்துவதற்காக உணவு தட்டுடன் காசாளரை அணுக வேண்டும். உணவு தட்டொன்றுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை கணிப்பதற்காக கணினி செயல்நிரல் ஒன்றை விருத்தி செய்யுமாறு நீங்கள் கேட்கப்பட்டுள்ளீர்கள். இந்த நோக்கத்திற்காக ஒவ்வொரு உணவு வகைகளுக்கும் 1 தொடக்கம் 10 வரை தனித்துவமான நிறை எண்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றுக்குரிய அலகு பெறுமதியும் தரப்பட்டுள்ளது. ஐடியா விளங்கிட்டாடா? சாப்பாடு வாங்க போறோம். உணவு வகைகள் தந்திருக்காங்க அப்படிகள். 10 வகையான உணவு இருக்கு. ஒவ்வொன்றுக்கான யூனிட் பிரைஸும் தந்திருக்காங்க. இது 2015ஆம் ஆண்டு காலமா
இப்ப எங்களுக்கு ஒவ்வொன்றுக்கு பின்னுக்கு நாங்க ஒவ்வொரு சைவர் சேர்க்கணும் முடியல. Sir. ஓ சொல்லுங்க. ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்குதா கொஸ்டின்? ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு இல்லையா? ரைட் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். எஸ் நான் அதை மறந்துட்டேன். ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு பாருங்க. பின்வரும் பைத்தன் செய்திகளை கருதுக. மேலே காமெண்ட் பண்ணிருக்காங்க. print the sum of integer from 1 to 5 including 1 and 5. டோட்டல் நம்பர் 0 ஆம்பிளிகள். ஐ சமன் உண்டாம். வைல் லூப்ல கேட்காங்க 1 5 விட சின்ன இருக்கா இருந்தா டோட்டல் சமன் டோட்டல் பிளஸ் ஐ. சொல்லுவோம் அப்படி என்ன நடக்கும்? குயிக்கண்டு செய்யலாமே. டோட்டல் எங்களுக்கு ஆரம்பத்தில் அப்படிகள் 0 ஐக்கு பெருமானம் 1 எடுக்கும்போது 0 1 கூட்டுப்பட்டு டோட்டல் யாரா மாறும்? 1 மாறும். கரெக்டோ? ஆம் சார். ஆனா லூப் எங்களுக்கு நிக்குமா? இல்ல. லூப் இல்ல நிக்குமாடா? சார். இந்த லூப் எத்தனை தடவை மேலுக்கு போய் பார்த்தாலும் எங்களுக்கு ஆன்சர் ஒன்று தானே. ஐட பெருமானம் 1 தானே. ஆம் சார். ஒன்றொண்ட கூட்டிக் கொண்டே போயிட்டு நிற்காது. மேற்குறித்த செய்திகளின் நிறைவேற்றுகையின் பின்பு பெறக்கூடிய வரவுகளை உயாது உங்களது விடையை நியாயப்படுத்துக. ஸோ உங்க ஆன்சர் பார்ப்போமா? ஸ்ட்ரக்சர்ல எத்தனை அங்கே எப்படி எங்களுக்கு? ஸ்ட்ரக்சர்ல 4வதுல ஏ பார்ட். ஸ்ட்ரக்சர்ல 4வதுல ஏ பார்ட் பார்ப்போம் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லியா பாருங்க. நத்திங், வெளியீடுகள் எதுவும் பெறப்படாது. இட் ஹேஸ் a never ending ஒரு இன்ஃபினிட்டி லூப். டவுட் இருக்கா பிள்ளைகள்? இல்ல சார். நாங்கள் ஆன்சர் எந்த வரிவிளைவும் கிடைக்கப்படாது. இது முடிவிலியான மீள்செயலை கொண்டுள்ளது. ஓகேவா? டவுட் இருக்கோடா? இல்ல சார். எத்தனை மார்க்ஸ் பாருங்க. நத்திங் எழுது நான் உண்டு, ரீசன் எழுது நான் உண்டு, 2 மார்க்ஸ். ரைட். மேற்குறித்த செய்திகளில் உள்ள கூற்றுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காதுன்னா கோடிங் லைனை நாங்க கூட்டப்படாது. 1 தொடக்கம் 10 வரையான அதாவது 1ம் 10ம் உள்ளடங்களாக நிறைய எண்களின் கூட்டுத்தொகையை கணிக்கணும்டா என்ன மாற்றம் செய்யணும் கேட்டுக்கு தம்பி. 1 இருந்து 10 இந்த 5 நாங்க யாரா மாத்திட்டோம்னா சரி 10 மாத்துவோம். இந்த i சமன் i பிளஸ் 1 எங்களுக்கு எங்க வரணும் பிள்ளைகள்? டோட்டல் ஏக்குல வரணும். கரெக்டா? i சமன் ஆம் சார். i பிளஸ் 1. இத மாத்தி எழுதுறதுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன வரப்போகுது டைம் யோசிச்சு பாருங்க. ரைட், இது பாருங்க பிள்ளைகள். டோட்டல் சமன் 0, i சமன் 1, 10 விட i சின்ன இருக்கா இந்த டோட்டலோட i கூட்டு i சமன் i பிளஸ் 1. எத்தனை மார்க்ஸ்? மார்க்ஸ். எவ்வளவு லேஸ் எடுக்கலாம் பாருங்க. இப்ப நம்ம சாப்பாடு கழிக்கிறோமா சிற்றுண்டி சாலை கல்வி பாருங்க. பாடசாலை ஒன்றின் சிற்றுண்டி சாலை 10 வகையான வெவ்வேறு உணவுகளை விற்பனை செய்கிறது. இந்த உணவு வகைகள் அலுமாரி ஒன்றில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் இந்த அலுமாரி அருகில் நடந்தவாறே தமக்குரிய உணவு வகைகளை தெரிவு செய்து ஒரு தட்டில் வைக்கலாம். இந்த தட்டுக்கள் சிற்றுண்டி சாலையின் வாயிலில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மாணவன் உணவை தெரிவு செய்த பின்பு பணம் செலுத்துவதற்காக உணவு தட்டுடன் காசாளரை அணுக வேண்டும். உணவு தட்டொன்றுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை கணிப்பதற்காக கணினி செய்திகள் ஒன்றை விருத்தி செய்யுமாறு நீங்கள் கேட்கப்பட்டுள்ளீர்கள். இந்த நோக்கத்திற்காக ஒவ்வொரு உணவு வகைகளுக்கும் 1 தொடக்கம் 10 வரை தனித்துவமான நிறைய எண்கள் வழங்கப்பட்டுள்ளன. அப்ப நாங்க வடை 2 எடுத்திருக்கோம்னு சொல்றோம்ல, 2ஆம் நம்பர் 2 நான் சொல்லுவோம். ரைட்டோ? ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு பிள்ளைகள். அந்த யூனிக்கான நம்பரை சொல்லித்தான் நாங்க சாப்பாட்டு ஓட பண்ண போறோம். ரைட்டா? உணவோட வகை எங்களுக்கு 10 இருக்கு பிள்ளைகள். இதுல 10 உணவும் 10க்குமான பிரைஸும் இருக்கு. இதெல்லாம் உண்மையா நான் சொன்ன மாதிரி பிள்ளைகள் 2015ஆம் ஆண்டு இருந்த விலைகள். ரைட். வடை 1 10 ரூபா. இப்ப யார் பிள்ளைகள்? கடும் இல்லை. அப்ப அதனால எங்களுக்கு இந்த விலையெல்லாம் அந்த பிள்ளைகள் இப்ப வராது. இது 10 ரூபாய்க்கு நான் நினைக்க அந்த காலத்துல பிள்ளைகள் என்ன சாப்பாடு தெரியாது, பரோட்டாவாக்கும். இதுக்கு பின்னுக்கு பிள்ளைகள் ஒவ்வொரு சைவர் சேர்த்தீங்கன்னா இல்லாட்டி 5 பெரிய கூட்டிங்கன்னா இப்ப தேவையில வரும். கணினி செய்திகளுக்கு தேவையான சகல உள்ளீடுகளையும் எதிர்பார்க்கப்படுகின்ற வரிவிலையும் குறிப்பிடுக. தம்பி, உள்ளீடு என்ன பண்ணுங்களுக்கு? சாப்பாட்டுக்கு பில் கால்குலேட் என்ன உள்ளீடு? உணவின் வகை. கரெக்டோ? டைப் ஆஃப் ஃபுட் எங்களுக்கு இன்புட். அடுத்தது த குவாண்டிட்டி வருமா இல்லையா? எத்தனை பொருள் நாங்க வாங்கியிருக்கோம், வாங்கிய பொருட்களின் எண்ணிக்கை. அப்ப உணவுகளின் எண்ணிக்கையும் உணவின் பேரும் யாரா இருக்கும்? இன்புட். அவுட்புட் யார் அப்படிகள்? செலுத்த வேண்டிய தொகை. டியூ அமௌண்ட். சாரி சொல்லுங்க.
அழகு விலையும் இன்புட் பண்ணத்தானே வேணும். அழகு விலையை இன்புட் பண்ண சொல்லியிருக்கா இல்லையே? அது நாங்க ப்ரோக்ராம் வச்சிருவோமே. முதலாம் நம்பருக்கு 10 ரூபா, 2ஆம் நம்பருக்கு 20 ரூபா, 3ஆம் நம்பருக்கு 15 ரூபாண்டு நாங்க ப்ரோக்ராம் வச்சிருவோமே, ஸ்டோர் பண்ணி வச்சிருவோமே. ஆமாம் சார். அப்புறம் லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ண மாட்டா நாங்க 4ஆம் நம்பர் அடிச்சப்பட்டா 4ஆம் நம்பருக்குரிய பிரைஸ் வந்து ஓட்ட ரீட் ஆகும். ரைட்டா? ஓகே சார். ஐடியா கொடுத்தாங்களுக்கு பிரைஸ் வரணும், இல்லாட்டி ப்ரோக்ராம் தேவையே. அப்ப நாங்க மெனுவலா கால்குலேட் பண்ணிட்டு போயிடலாமே. ரைட். அப்ப இன்புட் யாருமா எங்களுக்கு? ஐடி வரும், அதாவது உணவினது பிள்ளைகள் தனி எங்களுக்கு உணவின் வகை வந்து பிள்ளைகள் இன்புட் பிளஸ் பொருட்களுக்கான உணவுகள் எங்களுக்கு யார் தம்பி? இன்புட். டவுட் இருக்காமா? இல்ல சார். இது டிக்ஷனரி யூஸ் பண்ணி செய்யலாமா? டிக்ஷனரி யூஸ் பண்ணி செய்யலாமா? பாப்போம், क्वेश्चन பாப்போம். எதை யூஸ் பண்ணி சொல்றாங்கன்றத பாப்போம். டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம் இல்ல எதை யூஸ் பண்ணி சொல்றாங்க பாப்போமே. லிஸ்ட் ஓகே தானேடா, இந்த உங்களுக்கு 1 2 3 போக்கலடா. இப்ப 2ஆம் நம்பர் சாப்பாடுண்டா நாங்க லிஸ்ட்டுக்குள்ள ஆர்டர் அசைன் பண்ணி வைக்க போறோம். 0th இண்டெக்ஸ்ல 10, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 12, தேர்ட் இண்டெக்ஸ்ல 15 சொல்லி செகண்ட் இண்டெக்ஸ்ல 15, தேர்ட் இண்டெக்ஸ்ல 10 வரப்போகுது. ஒரு பிள்ளை 5ஆம் நம்பர்னு சொல்லி சாப்பாடு என்டர் பண்ணா அது 4வது இண்டெக்ஸ் இல்லையா? அப்ப அந்த பிள்ளை என்டர் பண்ற ஐடியில இருந்து ஒன்றை கழிச்சுட்டோம்டா பிரைஸ் வருமா இல்லையா? ஐடியா விளையாடா. இப்ப 4வது ஐடின்னு சொன்னா 3வது இண்டெக்ஸ்ல அவருக்கான விலை இருக்கு. அப்ப 4ஆம் நம்பர் அவர் சொன்னா 3வது இண்டெக்ஸ்ல விலை இருக்கணும் இல்லையோ? அப்ப இண்டெக்ஸ் நம்பர்ல இருந்து ஒன்றை கழிச்சோம்டா அவருக்கான விலை ரீட் ஆகும் இல்லையா லிஸ்டுக்குள்ள இருந்து? ரைட். பாருங்க, கீழே உள்ள அட்டவணையில் ஒவ்வொரு உணவு வகைகளுக்கும் வழங்கப்பட்டுள்ள தனித்துவமான நிறை எண்களும் அவற்றுக்குரிய அலகு பெறுமதியும் தரப்பட்டுள்ளது. கேட்டகரி பிள்ளைகள் இன்புட் கிடைச்சு அவுட்புட் கிடைச்சு இல்லையா? உணவு தட்டொன்றுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை கணிப்பதற்கு தேவையான நெறிமுறையை வகை குறிப்பதற்காக பாச்சட் கோட்டு படத்தை வரைக. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன பண்ணணும் தம்பி? இந்த விலைகள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள மாத்தணும். எஸ் நோ? சார். மேபி பிரைஸ் லிஸ்ட் என்று போடுமா? பிரைஸ் லிஸ்ட்டுக்குள்ள அப்ப நீங்க ஃப்ளோ சார்ட் எப்படி போடணும்டா, விலை பட்டியலை தயாரித்தல். இல்லைண்டா? முதலாவது ப்ராசஸ் பாக்ஸ்ல அப்படியே எழுத போறீங்க. விலை பட்டியலை தயாரித்து அதனை ஒரு அரே டைப்பில், அரே வகையில் சேமித்தல். அல்ல தமிழ்ல நீங்க எழுத போறீங்கன்னா விலைக்கான பட்டியலை தயாரித்து அதை பட்டியல் வகையில் சேமித்தல். விஷயம் முடிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தம்பி நாங்க இன்புட் பண்ணோம்னா சரி. அல்ல சொல்றான் பாருங்க, அப்படி எதுவும் மாற்றி சொல்றாங்களா இல்லையே? இல்ல இல்லையா? ரைட். இப்போ நாங்க ஏதாச்சும் பிரைஸுக்கு என்டர் பண்ணக்குள்ள நிக்கணும்னு சொல்றாங்களாடா? பாருங்க. இல்லையே மூன்? ரைட், ஓகே. ஸ்கீமை காட்டுறோம் பாருங்க பிள்ளைகள். நீங்க பாருங்க. கொஸ்டின்ல 0 என்டர் பண்ணக்குள்ள நிக்கணும்னு சொல்லிக்கானா? இல்ல, எங்களுக்கு 1 இருந்து 10 தானே பிள்ளைகள். அப்ப இல்லாத ஒன்று நாங்க என்டர் பண்ணும்போது ஸ்டாப் ஆகணும். அதுக்காக அவன் 0 எடுத்திருக்கான். பாருங்க, 0 சொல்லியிருக்கானா? இல்ல. ஓகே, பாருங்க, அழகா போட்டு பிளேஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு இனிஷியலைஸ் அரே. ஓகே, ஃபுட் பிரைஸ் ஆக்கும் எஃப்பி வித் ஃபுட் ஐட்டம் நம்பர் ஸ்டார்டிங் வித் 0th இண்டெக்ஸ் அண்ட் ஐட்டம் பிரைஸ். தென் பிரைஸ் டியூ, செலுத்த வேண்டிய தொகையும் ஆரம்பத்தில் யாரா போட்டிருக்காங்க தம்பி? 0. இதுல யாருக்கும் டவுட் இருக்காம எங்களுக்கு? விலை பட்டியலை வந்து அப்படி அரே ஒன்றில் ரெக்கார்ட் பண்றாங்க, பிளஸ் செலுத்த வேண்டிய தொகை ஆரம்பத்துல 0 இருக்கும். டவுட் இருக்காம? அதுக்கப்புறம் பிள்ளைகள் ஃபுட் டைப் நம்பரை வந்து ரீட் பண்றாங்க. எவ்வளவு ஃபுட்டுக்குன்னு சொல்லி அந்த டைப்பை வந்து பிள்ளைகள் ரீட் பண்றாங்க. டைப் எங்கள்கிட்ட எதிலிருந்து எது வரைக்கும் இருக்குமோ? 1 இருந்து 10 வரைக்கும் இருக்கு. அவன் கேட்கான் இந்த ஃபுட் டைப் எங்களுக்கு 0 ஆண்டு கேட்கான். கிளியர்? ஃபுட் டைப் வந்து 0 ஆண்டு கேட்கான். 0 சொன்னா பிள்ளைகள் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கு. இல்லைண்டா எத்தனை குவான்டிட்டி நீங்க வாங்கிருக்கீங்கன்னு கேட்குது. எத்தனை குவான்டிட்டி நீங்க வாங்கிருக்கீங்க? அப்ப நாங்க 10 சொல்லி என்டர் பண்ண பிள்ளைகள் 10 குவான்டிட்டி எங்க ரெக்கார்ட் ஆகும் பிள்ளைகள்? சொல்லுங்க. ஐக்கியூல
பிரைஸ் டியூ என்ற பிள்ளைகள் ஆரம்பத்துல நாங்க சொன்னோம் செலுத்த வேண்டிய தொகை எங்களுக்கு 0 சொல்லியிருந்தோம். கரெக்டோ? அப்ப பிரைஸ் டியூ ஆம் சார். கால்குலேட் ஆகும்னா முன்னர் செலுத்த வேண்டி இருக்கிற தொகையோட கூட்டணும் யார் பிள்ளைகள்? இப்ப நாங்க ரீட் பண்ண ஃபுட் டைப்புக்கான விலையோட குவான்டிட்டியை பெருக்கி. எஸ் நோ? ஆம் சார். தம்பிங்க பாருங்க, இப்ப நான் ஃபுட் டைப் வந்து பிள்ளைகள் 4 என்ட பண்ணா இவங்க எப்படி பெருக்குறாங்கன்னு பாருங்க பிள்ளைகள். ஃபுட் பிரைஸ்ங்கிறது யாருமே மேலுக்கு எங்கட லிஸ்டட பேர். எஃபிங்கிறது யாருமே லிஸ்டுக்கு நாங்க வச்ச பேர். அப்ப எஃபில நல்ல கவனிங்க, எஃபில எஃப்டி -1 என்று போட்டிருக்கு. எஃப்டி என்ற யாரு? ஃபுட் டைப்புக்கு நாங்க எடுத்திருக்கோம். எஸ் நோ? இப்ப ஃபுட் டைப் எங்களுக்கு ஆம் 4 பிள்ளைகள். அந்த லிஸ்ட்ல 4வது இண்டெக்ஸ்ல இருந்து ஒன்றை கழிச்சு என்ன பெருமானம் என்ன வரப்போ பிள்ளைகள்? 3வது இண்டெக்ஸ் வரும். இப்ப தம்பி எங்களுக்கு ஃபுட் டைப் 1 2 3 தானே போகுது எங்களுக்கு. கரெக்டாடா? நாங்க லிஸ்ட்ல வந்த பிள்ளைகள் எப்படி ரெக்கார்ட் பண்ணிக்க போறோம்டா எஃப்டி சமன் இப்படிதான் ரெக்கார்ட் பண்ண போறோம். இங்க பாருங்க 10 ரூபா 12 ரூபா 15 ரூபா 16 ரூபான்னா ரெக்கார்ட் பண்ண போறோம். பிளைண்டாடா? இப்ப நான் 4வது ஐடி அண்ட் என்ட பண்ண மகன் ஐடி 4 கொடுத்தா 4வது ஐடிக்கான விலை யார் எடுக்கணும் எங்களுக்கு? 16 எடுக்கணும். இப்ப லிஸ்டுக்குள்ள நாங்க இண்டெக்ஸ் படி தான் எடுப்போம். அப்ப 4ஆம் நம்பர்ங்கிறது 1 போகுது. பட் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் எங்களுக்கு யாரு? 0 1 2 3 என்று வரும். எப்படி வரும்? 0 1 2 3. 0 1 2. அப்ப 4வது நம்பர் எத்தனையாவது இண்டெக்ஸ்? 3வது இண்டெக்ஸ். கரெக்டாடா? 4வது நம்பர்ங்கிறதுல எந்த பிளேஸ்ல இருக்கு? 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ் இல்லையா? ஆம் சார். இண்டெக்ஸ் எங்களுக்கு 0ல இருந்து தொடங்குது. பட் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு நம்பர் நாங்க கொடுத்திருக்கோம் எதுல இருந்து? 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்கோம். 1 இருந்து 10ல முடியும். பட் இண்டெக்ஸ் எங்களுக்கு 0ல இருந்து 9ல முடியும். ரைட்டா? ஐடியா? ஆம் சார். ஆம் சார். அப்ப நான் 10 ஐடி என்டர் பண்ணா அவருக்கான இண்டெக்ஸ் யாரு பிள்ளைகள்? 9ஆம் நம்பர். 9. ரைட். அப்ப பாருங்க பிரைஸ் டியூ கால்குலேட் பண்றாங்க பிள்ளைகள். ஆல்ரெடி இருக்கிற டியூ அமௌண்டோட கூட்டுறாங்க யாரும் இந்த பிரைஸ் ஃபுட் பிரைஸ் இந்த ஃபுட் பிரைஸ் இந்த சொல்லுங்க எஃப்டி -1 இதான் எங்கட ஃபுட் பிரைஸ். இதான் யாரு பிள்ளைகள்? ஃபுட் பிரைஸ். ஃபுட் பிரைஸ்ங்கிறது எஃப்டி -1 மேன். எஃப்டி என்றா ஃபுட் ஐட்டம். நான் 10ஆம் நம்பர் என்டர் பண்ணா 10ல இருந்து 1 கழிய யாரு பிள்ளைகள்? 9வது இண்டெக்ஸ். டவுட் இருக்கா? இல்லை சார். இங்க பாரு, ஃபுட் டைப் வந்து நான் 5 என்டர் பண்றேன். 5 என்டர் பண்ணா எந்த பெருமானத்தை யாரால பெருக்கணும்? 4வது இண்டெக்ஸ் பெருமானத்தை குவான்டிட்டியால பெருக்கணும். எஸ் சொன்னோம். ஆம் சார். அப்ப இங்க பாரு எஃப்டி என்றது 5 சொன்னாம எங்களுக்கு ஃபுட் பிரைஸ்ட 5ல இருந்து 1 கழிச்சா 4. அப்ப ஃபுட் பிரைஸ்ல 4வது இண்டெக்ஸ் பெருமானத்தோட ஐட்டம் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணி விட்டோம்டா. சரி, ஓகேவா? ஆம் சார். இப்படி திரும்ப திரும்ப எங்களுக்கு லூப் நடந்துகிட்டே இருக்குது பிள்ளைகள். ஓகே, தென் மீண்டும் அடுத்த ஃபுட்டை கேட்குது இன்னும் இருக்கான்னு சொல்லி அப்ப நாங்க ஃபுட் டைப் வந்து பிள்ளைகள் எத்தனை நம்பரோ அந்த நம்பரை கொடுத்தோம்னா அதுல குவான்டிட்டியை ரீட் பண்ணும். தென் அதுல அமௌண்டோட பிள்ளைகள் பிரைஸ் டியூ எங்களுக்கு கட் பண்ணும். அப்ப ஃபுட் டைப்பை ரீட் பண்ணுது பிள்ளைகள். டைப்புக்கு முன்னுக்கு கேஷியர் வந்து 0 என்டர் பண்ணாருண்டா டோட்டல் பிரைஸ் எவ்வளோன்னு காட்டுது. ஓகேவா? அதுல கொடுத்துருக்கான் பாருங்க பிள்ளைகள். ஆம் சார். ஸ்டார்ட் எண்டுக்கு ஒரு மார்க்ஸ், கரெக்டான இனிஷியலைசேஷனுக்கு ஒரு மார்க்ஸ், சரியான இன்புட்டுக்கு ஒரு மார்க்ஸ், லூப்புக்கு ஒரு மார்க்ஸ், கணித்தலுக்கு ஒரு மார்க்ஸ், அவுட்புட்டுக்கு ஒரு மார்க்ஸ். சின்ன கேள்வி. அடுத்தது மேற்கொடுத்த பாட்டுக்கோடு படத்தை செய்நிரலாக மாற்றுக. கடும் சிம்பிளே. இங்க பாருங்க, பிரைஸ் டியூ ஆரம்பத்துல 0, ஐட்டம் பிரைஸ் போட்டிருக்கான் பாத்தீங்களா? லிஸ்ட் என்ன டைப்ல போட்டிருக்கான்? அவனும் லிஸ்டுக்குலாம் போட்டிருக்கான். ஃபுட் பிரைஸ் என்று போட்டு பிள்ளைகள் இன்ட் இன்புட் எந்த ஃபுட் டைப் வந்து கேக்குது. ஃபுட் டைப் நாங்க என்ன பண்ண சொல்றோம்? பிளைண்டோ. ஆம் சார். அந்த ஃபுட் டைப் வந்து பிள்ளைகள் எங்க ஸ்டோர் ஆகும் சொல்லுங்க? எஃப்இ. இல்ல, ரைட். ஆனா சிக்கல் என்னடா பிள்ளைகள், சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருந்திருக்கு கீழே. என்ன மிஸ்டேக்? இவர் எஃப்பி, இவர் யார பிள்ளைகள்? எஃப்டி. இவர் எஃப்டி. அப்ப நாங்க இதை வெட்டுவோமா? இவர்களுக்கு என்ன வரணும்? எஃப்டி. இவர்களுக்கு யார பிள்ளைகள்? எஃப்பி. ரைட்.
கனிமங்களுக்கு ft சமன் int input என்ற ஃபுட் டைப் கேட்கும் while loopல ft வந்து 0க்கு சமன் இல்லையான்னு கேட்கும் 0க்கு சமன் இல்லாட்டி குவாண்டிட்டியை ரீட் பண்ணுது பிள்ளைகள் பிரைஸ் டியூ எங்கிறது பாரு பிரைஸ் டியூ பிளஸ் இந்த ஃபுட் பிரைஸ் இந்த நான் 10 என்டர் பண்ணா 10ல இருந்து 1 கழிச்சு 9 இப்போ ஃபுட் பிரைஸ் இந்த 9வது இண்டெக்ஸ் பெருமானம் 12 தர குவாண்டிட்டி ஓகேவா ஓகே சார் தென் மீண்டும் எங்களுக்கு பிள்ளைகள் ஃபுட் பிரைஸ் என்டர் பண்ணி சொல்லுது டைப்பை நாங்க என்டர் பண்றோம் பிள்ளைகள் என்டர் பண்ணது மீண்டும் போயிட்டு செக் பண்ணுது அது 0வுக்கு இருந்தா பிள்ளைகள் ஸ்டாப் பண்ணி போட்டு டியூவை காட்டுது இது கஷ்டமா சார் இந்த ஐட்டம் குவாண்டிட்டிக்கு பக்கத்துல ஹோல் ஆன் போடணுமா எவ்வளத்த எண்ட் பண்ற அந்த இதுக்கு பக்கத்துல கோலோன் போடணுமா எண்ட் ஐட்டம் குவாண்டிட்டிக்கு பக்கத்துல இங்கயா ஆம் சார் அதெல்லாம் கம்பல்சரி இல்லை இன்வெர்டர் கமாக்குள்ள இருக்கலாம் அது மூடி இருப்போமே நீங்க அப்படி நான் போடலாம் ரைட்டா ஓகே சார் கேள்விகள் நீங்க அப்படி நான் கேட்கலாம் விஷயம் நடந்தா சரி அப்படிகள் அடம்பிளேசி பாருங்க சொல்லுங்க டவுட் இருக்கடா இல்ல சார் ரைட் அப்ப நாங்க இதோட முடிப்போம் அடுத்த கிளாஸ்ல பிள்ளைகள் சார் அவரு டிஃப்ரெண்டான ஃபுட் வாங்கி இருந்தா வேற வரையா ப்ராசஸ் நடக்கும் இல்லையே வித்தியாசமான ஃபுட் தான் வாங்க போறாரு இப்ப ஒரு 4-5 டைப்பான ஃபுட் வாங்குவார் தானே லூப் தானே இது ப்ராசஸ் பண்றவர் பாருங்க முதலாவது ஃபுட் ஐட்டம் என்ன பண்ணுவாரு அது எத்தனை குவான்டிட்டி அதுக்கான விலை திரும்ப அடுத்த ஐட்டம் எடுப்பாரு அதுக்கான குவான்டிட்டியை வாங்குவாரு தென் அது வந்து அட்டாகும் எங்களுக்கு லூப்ல நடந்துகிட்டே இருக்கும் எல்லா ஃபுட்டும் முடிஞ்ச பிறகு ஒரு 0 என்டர் பண்ணுவாரு 0 என்டர் பண்ணா ப்ரைஸை காட்டும் டவுட் இருக்கும் இல்ல ரைட் அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல பிள்ளைகள் 2017 இருந்து பார்ப்போம் நைட்டே கிளாஸ் இல்ல சார் நைட்டுக்கு பிஎஸ்பி போடுவேன் 10:30 ஓகே சார் ஓகே 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 சார் பாய் சார் ஓகே பாய் பாய் சார்